ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ரிலையன்ஸில் கொஞ்சம் சில பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பொருளோட ரேட்டு, நான் எவ்வளோ ஆஃபரில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள்னு இப்படியே பாருங்கள். ஓரளவுக்கா கிட்ட ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன் பாப்பாக்காக. கப்பு, இந்த மாதிரி பிளாஸ்டிக், பப்பாயா, இந்த பொருள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நான் என்னென்ன வாங்கினேன்னா, பீஸா பேஸ் வாங்கினேன். வீட்டில் பீஸா செஞ்சு சாப்பிட்லான்னு பேஸ் மட்டும் வாங்கினேன். ஒரு 2 இருக்கும் இதில் பீஸு. என்ன ப்ரைஸ் வந்து 24 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸில். அப்புறம் இந்த கப்பு வந்து எத்தனை பீஸு, 6 பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 99. ரிலையன்ஸில் வந்து 99க்கு இதை கொடுக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ரைஸோட ரேட் ஆனால் 99 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ரேட் வந்து நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். எடுக்கவே முடியும். ஃப்ரெண்ட்ஸ், 99க்கு நல்லா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. மார்பிள் கலர் நல்லா சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். 99க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஒரு காஃபி மக்கு. நான் எப்போ டிமார்ட்டுக்கும் சரி ரிலையன்ஸுக்கும் சரி எதுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கப்பு மட்டுமே எவ்வளோ இருக்குதுன்னு நான் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள், நான் எவ்வளோ கப்பு வச்சுருக்கேன்னு. இது வந்து 29 ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபரில் 29. இதோட ரேட்டு வந்து நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செம்ம வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வந்து 199க்கு பிக் பஸாரில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே கப்பு இங்கே வந்து 45 ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பு 45க்கு நான் வாங்கினேன். கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே மீஷோ ப்ராடக்டில் நான் வந்து காஃபி, டீ, சுகர்னு சொல்லி கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இப்போது ரிலையன்ஸில் வந்து இந்த மாதிரி காஃபி, டீ, சுகர்னு சொல்லி இந்த மாதிரி கண்டெய்னர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா ஹேர் டைட்டாக இருக்கும். ஆனால் என்ன, இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, காஃபி டீன்றது, இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரொம்ப அழுத்தி வாஷ் பண்ணவே கூடாது. வாஷ் பண்ணிங்கன்னா
இது சீக்கிரம் போயிடும். நம்ம என்ன பண்ணணும், வெட் டிஷ்யூ இருக்குங்க இல்லையா, டிஷ்யூ வச்சு நல்லா நம்மளே தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா இது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நார் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க ரொம்பவும். இது ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 99 ஃப்ரெண்ட்ஸ். 99க்கு 3 கண்டெய்னர். அப்புறம் இது ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லி இதில் 1 2 3 4 பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பெருசில் 2, சின்னது 2. இதுவும் நான் 99க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் அதை ஏன் ஓப்பன் பண்ணலன்னா, ஆல்ரெடி இப்போ மீஷோவில் வாங்கினதும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னே வாங்கினதும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விற்க வேண்டாம்னு சொல்லி தான் அது ஓப்பன் பண்ணது. இங்கே பாருங்கள், இதில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வெஜிடேபிள் எல்லாமே கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன மட்டமான பிளாஸ்டிக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் நம்பி வாங்கலாம். ரிலையன்ஸில் போங்க, ஆஃபரில் இப்போ போயிட்டுருக்கு. 99க்கு 4 பீசஸ். ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. பெருசு 1, சின்னது 1, பெருசு 1, சின்னது 1ன்ட்டு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் பொண்ணு வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 130க்கு போட்டிருந்தாங்க ஆஃபர். ஆனால் இதோட ரேட்டு என்னென்னு நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு என்னென்னு. 130க்கு வாங்கினான். அவள் எப்போ போனாலும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவா, இந்த ஃப்ளேவர் வாங்குவா. ஆனால் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வாங்குவா. அப்புறம் ப்ரெட்டு வாங்கணும். ப்ரெட்டு வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம், சாண்ட்விச்சுக்காக வாங்கினோம். மெயினாக ப்ரெட் ஆம்லேட் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சைடில் ரேட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தர்பூஸ் பழம் வாங்கினாங்க பிளாக் கலரில். இது கட் பண்ணால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டேஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு. இதோட ரேட்டை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ். ட்ராகன் ஃப்ரூட்ஸில் வந்து 2 வாங்கியிருக்கா. பப்பாயா வெயிட் கணக்கெலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பப்பாயா வந்து 50 ரூபா. நீங்கள் பெருசாக சின்னதாக எப்படி வேணால் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் அவகேடோ ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ் ஜூஸாக குடிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டை நான் சைடில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃப்ரூட்ஸ்லாம் ரேட்டு ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸுக்கு மட்டுமே எப்படியோ 800 கிட்ட வந்துருச்சு. வெறும் இங்கே இருக்குது கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஃப்ரூட்ஸு. ஆனால் ஃப்ரூட்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ வந்துருச்சு. இது என்ன பழம்னு எனக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பழம்னு உங்களுக்கு சைடில் போடுறேன். இதோட ரேட்டும் நான் போடுறேன்.
நீங்கள் இப்போ ரிலையன்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் வந்து எப்போவுமே இருக்கும். அதாவது இது 45க்கு இது இருக்குமான்னு தெரியாது, ஆனால் சின்ன சின்னதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ போங்க, நாளைக்கு நீங்கள் நாளைக்கு கூட இதை வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் போங்க, உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆனால் தாராளமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மீஷோவில் வந்து இதை அமேசான் மீஷோலாம் நீங்கள் இதை பாருங்கள், 250, 300, 400 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரணமாக பிளாஸ்டிக் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அமேசானில் நீங்கள் 400 கொடுத்து வாங்கினாலும் இதே ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் 99க்கு தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் காமிச்சதெல்லாம் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போடணுன்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வீடியோ சொல்கிறீங்களோ நாங்கள் அந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.